ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கிரியேட் யுவர் ஓன் உள்ளே போகிறோம். இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போது மூவிங் ஆவரேஜ். ஓகே, மூவிங் ஆவரேஜ்னால் என்ன செய்யும்? மூவிங் இதுதான். இது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இடம்னு வச்சிங்களேன். இதில் வந்து கேண்டில்ஸ் இப்படி போயின்னு இருக்கு. இந்த கேண்டில்ஸு மேலே மேலே போகுது, கீழே கீழே இறங்குது, ஆனால் மேலே மேலே போகுது. இது வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ்னு வச்சிங்களேன். இதில் வந்து மூவிங் ஆவரேஜே எப்படி யூஸ் பண்ணலாம்? 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 50 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 200 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, 100 மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து இது 20, இது 50, இது 100, இது 200ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மூவிங் ஆவரேஜில். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ நம்ம போட போகிறோம்னு வச்சுங்களேன். ஆர்எஸ்ஐனுடைய ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஆர்எஸ்ஐனா என்ன? நடுவில் ஒரு கோடு வரும், கீழே வந்து ஒரு கோடு வரும், மேலே வந்து ஒரு கோடு வரும். இதை வந்து 50ன்னு சொல்லுவாங்க, கீழே வந்து 30 சொல்லுவாங்க, மேலே வந்து 70ன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆர்எஸ்ஐ இந்த 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 ரேஞ்சு தெரிஞ்சாதான் நமக்கு 50க்கு மேலே வேணுமா 50க்கு கீழே வேணுமா ஆர்எஸ்ஐல எப்படி போடலான்றது தெரிஞ்சிருக்கணும். அதே வந்து வில்லியம்ஸ் ஆர்ன்னு ஒன்று இருக்குது. வில்லியம்ஸ் ஆர், அந்த வில்லியம்ஸ் ஆர்ன்ற பெர்சன்டேஜ்னு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சின்ன கோடு வரும், தலைகீழ சொல்லியிருப்பாங்க. மேலே 0 கொடுத்துருப்பாங்க, கீழே 100 100 கொடுத்துருப்பாங்க, நடுவில் 50 கொடுத்துருப்பாங்க. இப்போது இது தலைகீழாக இருக்கா நேராக இருக்கான்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாமல் நாம் போயிட்டு வில்லியம்ஸ் ஆரை வந்து எபோவ் 50 கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அது மைனஸில் தான் காட்டும். ஃபார்முலா வந்து மைனஸில் தான் காட்டும். அப்போ வந்து ஃபார்முலாவே தப்பு, இந்த சார்ட்டிங் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் பிவோட் போடுறோம். பிவோட் போட்டோன்னு வச்சிங்களேன். பிவோட் போட்டோன்னா இப்போ வந்து எபோவ் R1 எங்கே வரும், S1 எங்கே வரும், R2 எங்கே வரும், S2 எங்கே வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் இந்த இடத்துல S1 போட்டோன்னு வச்சிங்களேன், அது தப்பாக தான் கொடுக்கும். இந்த இடத்துல R1 போட்டோன்னு வச்சிங்களேன், தப்பாக கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக் தான். இதுவும் சில நேரம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி போலிங்கர் பேண்டும் நம்ம 14 கொடுக்குறோமா, 13 கொடுக்குறோமா, இல்லை 2 கொடுக்குறோமா என்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். போலிங்கர் பேண்ட்லேயும் நம்ம சின்ன தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏடிஎக்ஸ்லேயும் சின்னதாக தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎக்ஸ்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோம்ன்றதை கவனிச்சிக்கணும். எல்லாமே இந்த 14, 12ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ். இப்போது எத்தனை கேண்டில்ஸ் இருக்குதோ அத்தனை கேண்டில்ஸ். 14 கேண்டில் இருக்கா, 14 14 கொடுத்துருந்தாங்கன்னா 14 கேண்டில்ஸ். அதாவது ட்ரேடிங் டேஸில் 14 கேண்டில்ஸ். கொஞ்சம் வேகமாக தான் போடுறேன், இருந்தாலும் ரெக்கார்டிங் இருக்குது, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து எல்லாத்துலேயும் 14 டேஸ் தான் பார்க்க முடியுமானா இல்லை. ஒரு வாரத்தில் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து 5 டேஸ். அப்போ 5 கேண்டில்ஸ் கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு வந்து 10 நாள், அப்போ 10 கேண்டில்ஸ் கொடுக்கலாம். 3 வாரத்துக்கு தான் இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 3 வாரத்துக்கு 15 கேண்டில்ஸ். அதை தான் 15 கேண்டில்ஸை தான் எல்லாருமே 14 யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷனாக கொடுக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொறுமையாக கேட்டுருக்கீங்க. சிலர் வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கிறதுனால தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலாவை நம்ம காப்பி அடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டில் போய்ட்டு, டேஷ்போர்ட்லேயோ இல்லை சார்ட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஒரு ஃபார்முலாவை காப்பி அடிக்குவார். 50 ஷார்ட் டைம் பிரேக் அவுட். அதை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன வந்துடுச்சு, இதுமாரி ஒரு ஃபார்முலா வந்துடுச்சு. இந்த ஃபார்முலா பாரில் என்னென்னலாம் யூஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். டெய்லி, அதாவது இந்த ஸ்டாக் ப்ரெஸஸ் ஆல் என்ற இடத்துல
ஆஃப் த பிலோ ஃபில்டர் இன் கேஷ் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ரெஸஸ் ஆல்ன்ற இடத்துல வந்து ஃபெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெயில்ஸ் ஆல் கொடுத்தா என்ன நடக்கும்னா, இந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஃபார்முலா எதனா ஒன்று தப்பாக இருந்தால் கூட எது கரெக்டாக இருக்குதோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். அப்போது பாசஸ் ஆல்னு கொடுத்தோன்னா 3மே கரெக்டாக இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த 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 ஒரு இடத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஷ் உள்ள பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், இடிஎஃப்பை பார்க்கலாம், ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம், கோல்டை பார்க்கலாம், முக்கியமாக நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டை போட்டு இதில் பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 500 வாட்ச் லிஸ்ட் போட்டு நாம் இங்கே ஒரு லைன் ஃபார்முலாவை கொடுத்து எதெல்லாம் வால்யூம் அதிகமாக இருக்குன்னா போட்டு கொடுக்கும், அருமையாக பிரித்து கொடுக்கும். இந்த வால்யூம் ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எழுத்துக்கணும், காப்பி குரூப் ஆஃப் கிளிப் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஃபார்முலா இருந்தாலும் சரி அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபார்முலா சூப்பராக சொல்லியிருக்காங்க, அதை வந்து நான் வந்து டக்குன்னு எனக்குன்னு ஆக்கிக்கணும், நானும் எனக்குன்னு சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஏன் கம்ப்யூட்டரில் வச்சுக்கணுன்னா டக்குன்னு இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சார்ட்டிங்கை எனக்குன்னு ஓப்பன் பண்ணி அது உள்ளே போயிட்டு கிரியேட்டிவ் ஒரு ஓனுன்ற இடத்துல கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணணும். இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா வராது, சில நேரம் வரும் சில நேரம் வராது. இதை வந்து ப்ளூ வந்து டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு காப்பீடு ஃபில்டர்னு இதே வருது பாருங்கள். அந்த ப்ளூவை டச் பண்ணிங்கன்னா புதுசாக போடுன்ற மாதிரி வரும். இந்த 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 இடத்த டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு காப்பீடு ஃபில்டர் குரூப்னு இருக்குது. அப்படியே போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலா அத்தனையுமே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் பேருக்குன்னு. இது ஒரு ஈஸியாக காப்பி அடிக்கிற வழி. இந்த இடத்துக்கு சொன்னேன், இந்த ஒரு லைனுடைய வேலை முடிஞ்சது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த லைனில் இருக்கக்கூடிய இந்த 4 இடத்த பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பெருக்கல் குறி, இன்னொன்று ஆன் ஆஃப் சுவிட்சு, இன்னொரு டப்பா, இன்னொரு டப்பா. இந்த 4 டப்பாவும் என்ன யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறேன். இந்த 4 டப்பாவும் ஒவ்வொரு லைன்லேயும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பெருக்கல் குறியை கொடுத்தோன்னா அந்த ஃபார்முலா வந்து காணாமல் போயிடும். அப்போ நான் அந்த ஃபார்முலாவை எடுத்துடவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தா போயிடும், மொத்தமாக போயிடுச்சு. இதே வந்து ஆன் ஆஃப்னு இருக்கு பாருங்களேன், இதை ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த ஃபார்முலா வேலை செய்யாது, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபார்முலா வேலை செய்யும். ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த லைன் ஆஃப் பண்ணிட்டோன்னா வேலை செய்யாது. ஆன் பண்ணிட்டா இந்த ஃபார்முலாவும் சேர்ந்து வேலை செய்யும். நமக்கு 2 ஃபார்முலா போட்டிருக்கிறோம், ஒன்று சந்தேகமாக இருக்குது, சரி தற்சாலயமாக நிறுத்தி வைப்போம், ஆனால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு கட்டம் இருக்குது, அதில் வந்து டூப்ளிகேட் ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. அதாவது இங்கே நாம் போட்டிருக்கிற ஃபார்முலா இருக்குது, அதே தான் போட போகிறோம், இங்கே சின்ன மாற்றம் மட்டும்தான் பண்ண போகிறோம். நிறைய நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து இங்கே இன்னொரு இது இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா இங்கே என்ன செஞ்சோமோ அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணுறோம், இன்னொரு சார்ட்டிங்கை ஓப்பன் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அதே மாதிரி பழைய மாதிரியே அந்த ஸ்க்ரீனரை கிரியேட்டிவ் ஒரு ஓன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணினா அந்த ஃபார்முலா மட்டுமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தந்திரம் தான். இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்தத்தையுமே வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதில் வந்து ஆட் ரிமூவ் காலம்ஸ், அதாவது இந்த ஆட் ரிமூவ் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து நிறையா ப்ரீமியமத்துக்கு மட்டும்தான் வருது. இதில் நிறையா என்னென்னலாம் போடலான்னா எனக்கு என்னென்னலாம் வேணுன்றதை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ரைஸ் வேணும், சிம்பிள்ஸ் வேணும், லிங்க்கு வேணும், பெர்சன்டேஜ் வேணும், ப்ரைஸ் வேணும், வால்யூம் வேணும்னு இந்த மாதிரி லைன் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இதில் எக்ஸலில் போட்டுக்கலாம், சிவிஎஸ்வி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கு, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து இந்த 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 சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங்காக வரும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிசிடியில் அசெண்டிங் டிசெண்டிங் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். இந்த லிங்க்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். அதுக்கு முன்னாடி இந்த பெர்சன்டேஜை பற்றி சொல்கிறேன். இந்த பெர்சன்டேஜில் நமக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். எத்தனை பெர்சன்டேஜ், 20% கீழே அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும். 1 2 3ன்னு கொடுக்கும். ப்ரைஸும் அதே மாதிரி லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும். இந்த வால்யூமை கிளிக் பண்ணிங்கன்னா லோயர் வால்யூம், ஹையர் வால்யூம், அசெண்டிங் டிசெண்டிங்காக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு எல்லா ஃபார்முலாவும் போட்டுடுவோம். ஹை வால்யூம் இருக்கிறது மட்டும்தான் வேணும்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆன் பண்ணிவிட்டு ஹை வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் டக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்கை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த பிஎஃப்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க, P&F. இது வந்து என்ன, இது ஒரு செக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் ப்ரொஃபைல். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம இங்கேயே பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை போய் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் பார்க்கலாம். இது தனியாக வந்து எடுத்து கொடுக்கும் இந்த பிஎஃப். அதே மாதிரி எஃப்ஏ, இந்த எஃப்ஏன்னு இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த சார்ட்டிங்கில் போயிட்டு நம்ம இங்கே போயிட்டு ஒவ்வொரு சார்ட்லேயும் பார்த்துட்டு ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எஃப்ஏவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம், டக்குன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்னேன் நான் இது எப்படின்னு, அதனால் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்லலை. இதை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் உங்களுக்கு இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டாக்